ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான ரெசிப்பியில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிப்பிங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின் இம்யூனிட்டி பூஸ்டர்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க ஸ்கின் டோன் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க. அதுக்காக நான் எனக்கு எடுத்துக்கிட்டது கேரட், பாதாம், கேஷ்யூநட்டு. ஆக்சுவலாக இந்த நான் எடுத்துருக்கிற இந்த குவான்டிட்டி கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 3 குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தைக்கு 2 பாதாம், 2 கேஷ்யூ, 1 கேரட் போதும். இவ்வளோத்தையுமே நல்லா கழுவிட்டு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு கேஷ்யூநட்டு, பாதாம், கேரட் இந்த 3ஐயுமே ஆவியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாதாமை உடனே தோல் உரிக்கணும்னா லேசாக சுடு தண்ணியில் போட்டால் போதும், சீக்கிரமாக தோல் உரிக்கலாம். அப்படி இல்லாட்டா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சோம்னா அழகாக தோல் உரித்து எடுக்க முடியும். இதை எல்லாமே நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். நான் இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அந்த கேரட்டில் உள்ள மைல்டு ஸ்வீட்டு, பாதாம், கேஷ்யூ அதெல்லாமே சேர டைமில் அந்த மைல்டு ஸ்வீட்டோடு அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதை நம்ம தயவுசெய்து அரிப்பில் வச்சு அரிக்காமல் 6 to 9 month வர உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்காதுங்க. ஏன்னா நம்ம அரைக்கிற டைமில் சம்டைம் என்னது அந்த கேஷ்யூநட்டும் பாதாமும் அரைப்படாமல் இருக்கும். அது வந்து அவங்க டக்குன்னு ஒதுங்கி ஒதுங்கி இருந்து வயிற்றால் போயிட்டே இருக்கும். அந்த எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஈவன் வந்து சோக்கிங் ப்ராப்ளம், சாலோவிங் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒருக்கா நம்ம இப்படி அரிச்சு கொடுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. இங்கே பாருங்கள், நான் அவ்வளவு ஸ்மூத்தியாக இருந்துச்சு பார்க்கக்கு. அரிச்சு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு அதில் பீஸ் இருந்துச்சு. அதனால தான் இப்போ அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃபைன் ஸ்மூத்தாக இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மைல்டு ஸ்வீட் ஓடி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டர், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் பார்த்துக்காங்க. நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதனால் வாரத்துக்கு 2 தடவையாவது கொடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.